தம்பி, சொல்லுங்க சார். இந்த மாடல்ல செப்பல் இருக்காப்பா? வெயிட் பண்ணுங்க சார், தேடி பார்க்குறேன். தம்பி, நான் எவ்வளவு நேரம்பா ஆகும்? சார் ஒரே நிமிஷம் சார். அண்ணே, நார்மல் செப்பல் இருந்தா காமிங்கண்ணே. ஒரே நிமிஷம், உனக்கு முன்னாடி அவர் வந்தாரு, அவர் காட்டிட்டு உனக்கு காட்டிக்கிறேன். சரி, ஓகேண்ணே, நான் வெயிட் பண்றேண்ணே. சார் இது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கீங்க சார். உங்க காலுக்கு போட்டீங்கன்னா அழகா இருக்கும், போட்டு பாருங்க. ஏன்டா, நான் எந்த செப்பல் கேட்டேன், எந்த செப்பல் கொண்டு வந்து தரேன்? எது எனக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி பழகு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி பழகு. உன்னால எனக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் தெரியுமா? நீயும் உன் கடையும் ஒரு கஸ்டமர் வந்தா போதுமே, மண்டைய கிளவி ஏதோ ஒரு செப்பல் கொடுத்து அனுப்பிடுவீங்க. இந்தாங்க ப்ரோ. ஓகேண்ணே, சூப்பரா இருக்குண்ணே செப்பல். எவ்வளோண்ணே? 150 ரூபா ப்ரோ. சரி, ஓகேண்ணே. சரி, நான் போயிட்டு வரேண்ணே. சரி. பா, ஏதோ வியாபாரம் ஆச்சு, ஏதோ கஸ்டமர் வந்தாங்களா? பா, நான் தான் உங்ககிட்ட படிச்சு சொன்னலப்பா, எனக்கு இந்த பிசினஸ் செட் ஆகலன்னு. என்னை கொண்டு இங்க உட்கார வச்சுட்டு போயிருக்கீங்க. கடைக்கு வரவங்க எல்லாம் புது புது கலெக்ஷனா கேக்குறாங்க. அதே மாதிரி இருக்கிறத எடுத்துக்காட்டினா என்னையவே திட்டிட்டு போறாங்க. வரவங்க ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி பண்ணா பரவாயில்ல, வரதுல பாதி பேர் அதே மாதிரி எதை பண்றாங்க. பா, நீ நல்லா படிச்சிருக்க, நீ எந்த பிசினஸ் பண்ணாலும் நல்ல நிலைமைக்கு போகணும் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். உன்னை நான் ஏன் அப்பா சிறப்பு கடையில் உட்கார வச்சுன்னு தெரியுமா? இங்க வந்தானா எல்லாத்தையும் மதிக்க கத்துக்கலாம். மதிக்க கத்துக்கிட்டே வச்சுக்கவே, நீ எந்த பிசினஸ் பண்ணாலும் நல்ல நிலைமைக்கு போயிருவப்பா. சரியா? சரி, வேலைக்கு பாரு.